ஆறுமுகனான முருகப்பெருமானுக்கும் 12 ராசிகளுக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக கருதப்படும் கந்தனுக்குரிய சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் உள்ளன. அந்த நட்சத்திரங்களைக் கொண்ட ராசியினருக்கு முருகனின் அருள் பிறப்பிலிருந்தே விசேஷமாக கிடைக்கும் எனக் கூறப்படுகிறது. ஜோதிட மரபின்படி நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெய்வத்தின் கட்டுப்பாட்டில் இயங்குகின்றன. அந்த வகையில் தைரியம், வீரம், ஆற்றல், நிலம், சகோதர உறவு ஆகியவற்றிற்கு காரகனாகிய செவ்வாய் பகவானின் அதிபதி முருகப்பெருமான் ஆவார். செவ்வாய் மங்களகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக அமைந்திருந்தால் அவர் தன் வாழ்வில் பெரும் சாதனைகளை நிகழ்த்துவார் என்பது நம்பிக்கை. இந்த செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சிகம் ஆகிய 2 ராசிகளுக்கும் அதிபதியாக விளங்குகிறார். இதன் காரணமாக இந்த 2 ராசியினருக்கும் முருகப்பெருமானுடன் இயல்பான தொடர்பு அதிகமாக உள்ளது. முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரங்களான கிருத்திகை, விசாகம், பூரம், உத்திராடம் போன்ற நட்சத்திரங்கள் இடம்பெறும் ராசியினரும் முருகனின் அருளைப் பெற்றவர்களாகவே கருதப்படுகின்றனர். அந்த அடிப்படையில் ஜோதிட வல்லுநர்கள் சுமார் 7 ராசியினரை முருகனின் அம்சத்துடன் பிறந்தவர்களாக குறிப்பிடுகின்றனர். இந்த ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ஆளுமைத்திறன், தைரியம், வசீகரமான பேச்சு மற்றும் தடைகளை தகர்த்தெறியும் குணம் ஆகியவை அமைந்திருக்கும். தீராத கடன், திருமணத் தடை, உடல்நலக் குறைபாடு, எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் போன்ற எந்த துயரமாக இருப்பினும் கந்தனை வழிபட்டால் அவை அனைத்தும் நீங்கும் என்பது சான்றோர்களின் வாக்கு. முருகனின் பரிபூரண அருளைப் பெற்ற அந்த 7 அதிர்ஷ்ட ராசிகள் மற்றும் ஒவ்வொரு ராசியினரும் வழிபட வேண்டிய சிறப்பு முருகன் தலங்கள் குறித்த விவரங்கள் பார்ப்போம். மேஷ ராசி. செவ்வாயை அதிபதியாகக் கொண்ட மேஷ ராசி முதலிடம் வகிக்கிறது. இயல்பாகவே தைரியமும் தலைமை பண்பும் கொண்டவர்கள். இவர்கள் வாழ்வில் மேலும் உயர வழிபட வேண்டிய முக்கிய தலம் முருகன் கோபம் தணிந்து அமர்ந்த திருத்தணி ஆகும். ரிஷப ராசியில் முருகனின் அம்சமான கிருத்திகை நட்சத்திரத்தின் தொடர்பு இருப்பதால் இவர்களுக்கும் முருகனின் அருள் இயற்கையாகவே உண்டு. இவர்கள் வழிபட வேண்டிய முக்கிய தலம் முருகன் தெய்வானையை மணந்த திருப்பரங்குன்றம். இங்கு வழிபட்டால் குடும்பப் பிரச்சினைகள் நீங்கி இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கடக ராசியில் முருகனுக்குரிய பூசம் நட்சத்திரம் வருவதால் முருகனை வழிபடுவதன் மூலம் தங்கள் பலத்தை பெருக்கிக் கொள்ளலாம். இவர்கள் வழிபட வேண்டிய மிக முக்கியமான தலம் தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிமலை. இங்கு வழிபட்டால் ஞானம் பெருகி எடுக்கும் முடிவுகளில் தெளிவு பிறக்கும். சிம்ம ராசியில் முருகனுக்குரிய உத்திரம் நட்சத்திரத்தின் தொடர்பு வருவதால் இவர்களும் முருகன் அருள் பெற்ற அதிர்ஷ்டசாலிகளாக கருதப்படுகின்றனர். இவர்கள் வழிபட வேண்டிய முக்கிய தலம் சிக்கல் சிங்காரவேலர் கோவில். இங்கு வழிபட்டால் வாழ்வில் எதிராகும் தொல்லைகள் போன்ற சிக்கல்கள் தீரும். கன்னி ராசியிலும் உத்திரம் நட்சத்திரத்தின் தொடர்பு வருவதால் முருகனின் அருளால் இவர்கள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்குவார்கள். இவர்கள் வழிபட மிகவும் உகந்த தலம் பழமுதிர் சோலை. இங்கு வழிபட்டால் கல்வி மற்றும் வேலை சார்ந்த தடைகள் நீங்கும். துலாம் ராசியில் முருகனுக்குரிய விசாகம் நட்சத்திரம் வருவதால் முருகனின் அருள் இவர்களுக்கு பரிபூரணமாக உண்டு. ரிஷப ராசியைப் போலவே இவர்களும் வழிபட வேண்டிய முக்கிய தலம் திருப்பரங்குன்றம் ஆகும். இங்கு சென்று வழிபட்டால் திருமண வாழ்வில் உள்ள பிரச்சினைகள் நீங்கி உறவுகள் பலப்படும். மேஷ ராசியைப் போலவே செவ்வாயை அதிபதியாகக் கொண்ட விருச்சிக ராசிக்கு முருகனின் அருள் ஒரு கவசம் போல எப்போதும் உடனிருக்கும். இவர்கள் வழிபட வேண்டிய மிக முக்கியமான தலம் சூரனை சம்ஹாரம் செய்த திருச்செந்தூர். இங்கு மனமுருக வேண்டினால் மனக்குழப்பங்கள் நீங்கி வாழ்வில் வெற்றிகள் கிடைக்கும். குறிப்பிட்ட 7 ராசிகளுக்கு ஜோதிட ரீதியான தொடர்பு இருந்தாலும் கலியுகத்தில் அழைத்த குரலுக்கு ஓடிவந்து அருள் புரியும் தெய்வம் முருகன். அவரை நம்புவோரை அவர் கைவிடுவதில்லை. மற்ற ராசியினரான மிதுனம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகியோரும் முருகனை மனமுருகி வழிபடுவதன் மூலம் அவரது முழுமையான அருளை பெற முடியும். பொதுவாக எந்த ராசியினராக இருந்தாலும் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்குச் சென்று வழிபட்டாலே முருகனின் அருள் நிச்சயம் கிடைக்கும். நவக்கிரகங்களால் ஏற்படும் எந்த தோஷமாக இருந்தாலும் வேலவனை சரணடைந்தால் அத்தனை தோஷங்களும் நீங்கிவிடும் என்பது ஆழமான நம்பிக்கை. ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக இருந்தாலும் முழுமையான பக்தியுடன் சண்முகனின் பாதங்களைச் சரணடையும் எவருக்கும் அவர் வாழ்வில் நிச்சயம் ஒளிமயமான எதிர்காலத்தை அருள்வார்.
வேலவன் அருளால் வாழ்வில் எல்லா வளங்களும் பெருகட்டும்.